வணக்கம் மக்களே, இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துட்டு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 9 power 25 + 9 power 24 + 9 power 23 9 power 20. அதே மாதிரி கீழே ஒரு சீரிஸ் கொடுத்து பவரில் 1/16 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்து பெருசாக கொடுத்தா நம்ம என்ன தோணும், இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னா 5 minutes கிட்ட ஆகும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணால் டைம் போய்டும், நமக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. இனிமேல் அந்த வேலையை பண்ணாதீங்க. கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சம்லாம் மோஸ்ட்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 4 தான் வரும். இதுக்கும் 4 தான் வரும். 1923 போயிடுச்சுன்னா 1822 போச்சுன்னா 4, 1721 போச்சுன்னா 4. எல்லாத்துலையும் காமனாக 4 தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் ஒரு லாஜிக் இருக்குது. என்ன லாஜிக்னா, மேலே இருக்கு பாருங்கள் இந்த சீரீஸில். இதில் 9 power 4 வந்து காமனாக எடுங்க. ஓகேங்களா? இப்போது இதில் 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 9 power 21. இதில் 4 போயிடுச்சுன்னா 9 power 20. ஸோ இந்த சீரீஸில் இதில் 4 போயிடுச்சுன்னா 9 power 16. ஓகேங்களா? கீழே இருக்குது அப்படியே எழுதிக்கிங்க. 9 power 21 9 power 20 + 9 power 16. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பாருங்கள், இதுவும் காமனாக இருக்கும். ஏன்னா 4 காமனாக இருந்துச்சுல டிஃப்ரென்ஸ், அது வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது காமனாக இருக்கும்போது இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போது ரிமைனிங் 9 power 4 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 power 4. ஸோ இந்த ஆப்ஷன் ஏவை 9 power 4 நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய தப்பு. இது மாதிரி தான் உங்களை ஏமாத்துறதுக்காக ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருப்பாங்க. தயவுசெய்து தப்பாக மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா பாருங்கள் 1 power 16 இங்கே இருக்குது. இதை மறந்துடாதீங்க. வடிவேல் டைலாக் தான், மண்டை மிளகை கொண்டே மறந்துடாதீங்க. அந்த டைலாக் தான். ஓகேங்களா? ஆர்வ கோளாறில் இதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போது 9 power 4 × whole power 16. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a power m whole power n. ஸோ இதுதான் வரும் a power m × n. அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ 9 power 4 × 16 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 16 வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 9 power 1/4. இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான ட்ரிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.